ஸ்டாப் வாட்சிங் இடியட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் வந்து தேவையில்லாது பார்க்குறாங்களோ, அது உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா அது பார்க்குறதுல ஒரு யூஸும் கிடையாது. அதுலேருந்து என்ன கிடைக்குது ப்ரோ? ஃபன் கிடைக்குது ப்ரோ. ஐ ஜஸ்ட் லாஃப். ஆர் யூ பேபி? உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறது என்ன இருக்கு ப்ரோ? யூ ஹேவ் ஒர்க் டு டூ, யூ ஹேவ் மனி டு ஏர்ன், யுவர் பேரண்ட்ஸ் நீட் டு ரிட்டையர், யுவர் ஃபேமிலி நீட் டு பி ஹாப்பி. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். யூ நீட் டு பி ஸ்ட்ராங் ஆஸ் அ மேன். ஐ லிசன் சோ மச் ஆஃப் அட்வைசஸ் ஃப்ரம் பீப்புள் லைக் இப்போ தான் 21ல இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், எவ்வளோ கஷ்டம் கரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ, ஐ எம் ஆல்ரெடி பில்டிங் மை கரியர். நீ 25 வயசு வரைக்கும் சுற்றிட்டு இப்போ வந்து இட்ஸ் ஹார்டா அப்படி இப்படின்னா யூ லாஸ்ட் இட். ஈவன் இஃப் யூ ஹேவ் டைம் நோ, யூ டோன்ட் ட்ரை. லைக் கரியர் போயிடுச்சு ப்ரோ, ட்ரை பண்ணணும் ப்ரோ அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் இன் அ ஃப்ரீ டைம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூடியூப்ல உட்காந்து இந்த ப்ராங்க்ஸு, ஈட்டிங் சேலஞ்சு, அப்புறம் வந்து ரோடு இன்டர்வியூ. ஹூ கிவ்ஸ் அ ஃபக் அபவுட் ரோடு இன்டர்வியூ? வீடியோ ஒன்று பார்த்தேன், அது ஒரு பொண்ணு போய் 2 பசங்கிட்ட கேட்குறான், அந்த பையன் ஏதோ ஒன்று பேசுகிறான், அதை வந்து எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ வியூஸ் வந்துருக்கு ப்ரோ. வை ஆர் யூ வாட்சிங் தட்? என்ன யூஸ் இருக்குது? இன் யுவர் 20s யூ நீட் டு ஒன்லி வாட்ச் அபவுட் மணி அண்ட் யுவர் பர்சனல் லைஃப்க்கு அது ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தான் இருக்கணும். நான் என்னோட 20ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சது மணி மணி மணி. என்னோட மொத்தமும் அபவுட் மணி தான் இருக்கும். என்னோட 65 to 70% ஐ ஒன்லி டூ இஸ் டாக் அபவுட் மணி, மேக் ஹவு டு ஏர்ன் மணி. அது மட்டும் தான் பார்ப்பேன், தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். பேலன்ஸ் என்னோட பர்சனல் லைஃப், ஹெல்த், அப்புறம் ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மிச்சது 30% அதில் போயிடும். அவரது பார்க்குறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? யூ ஜஸ்ட் ஸ்பெண்டிங் யுவர் டைமில். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் one thing. If you want to make money, if you want to earn money, டைம் தான் மணியோட வேல்யூபிள்ன்றது போக போக உங்களுக்கு புரியும். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஸோ மச் ஆஃப் வீடியோஸ். ஏதோ ஒரு பில்லியனர் சொல்லிலாம் நீங்கள் கேட்க தேவையில்ல. சூப்பர் ஸ்டார் மேடல் என்ன பேசும்போது சொல்லியிருப்பாரு, 1 is health, second one is parents, third one is time. டைம் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும், I just lost 3 seconds. Every hour you lose watching something is the hour you lost forever. You can't earn again and you can't make money. Bro, வயசானவங்களை ப்ராங்க் பண்ணுறதுல என்ன கிடைக்குது? அது பார்க்குறதுல என்ன கிடைக்குது? ஸோ அவங்க பண்ணுறதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. இஃப் யூ ஸ்டாப் வாட்சிங் இட், வியூஸ் கம்மியாக they will change their habit. ஒரு பையன் பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறான் just to get attention. அட்டென்ஷன் வந்தால் மணி உருவாக்கலாம்னு சொல்லி, இதில் இல்லாமல் அட்டென்ஷன் உருவாக்குவாங்க. ஆல்வேஸ் வாட்ச் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப், மணி, ஃபைனான்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஹவு பீப்புள் மேட் மணி, ஹவு பீப்புள் லாஸ்ட் மணி. இந்த மாதிரி தான் பார்க்க தோணுது. ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் ஆர் வாட்சிங். நான் வந்து இந்த தமிழ்லேயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை யாருமே நான் வந்து ப்ளேமும் பண்ணல. ஐம் நாட் பின் பாயிண்டிங். தே ஆர் டூயிங் ஃபார் டு கெட் அட்டென்ஷன் அண்ட் டு மேக் மணி. நீங்கள் உங்களுக்கு என்ன யூஸ்ன்றதை பாருங்கள். எவனோ உட்காந்து கேம் விளையாடுறது நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு யூஸ் இருக்கா? இல்லை எவனோ போய் சாப்பிட்றதுல பார்க்குறது உங்களுக்கு யூஸ் இருக்கா? இந்த பயனும் இல்லை. உங்கள் மைண்டுக்கு என்ன போகிறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் 20s யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் டைம் யூ கேன் பில்ட். இந்த டைம் தான் ப்ரோ என்ஜாய் பண்ணுறது. இந்த டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்றது இப்படி திருப்பிட்டு இருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் இந்த டைம் தான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி. இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாமா? யூ ஆர் டெஸ்ட்ராயிங் யுவர் ஃபியூச்சர். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் கல்யாணம் ஆகிட்ட ப்ரோ ஒய்ஃப் வந்துடுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும், அதுக்கப்புறம் குழந்தை வந்துடுவாங்க. அது ஒரு ரிஸ்க் எடுக்கிற அபிலிட்டியே ரொம்ப கம்மியாகிடும். ரொம்ப கம்மியாகிடும். இஃப் யூ ஹேவ் ஜஸ்ட் ஒரு 50,000 இருக்குது, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது 55,000 ஆகுது, ஒரு 5,000 ரூபாய் கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் ஃபியர் லைக், பிகாஸ் அது போயிடுச்சுன்னா பொண்ணாட்டி யார் பார்த்துக்கிறது, பசங்களை யார் பார்த்துக்கிறது? நவ் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, இப்போ 3 டைம் சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்குது, 50,000 பறக்க விடலாம். யூ கேன் ட்ரை ஸோ மச். அந்த ஒரு தாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே யூ வில் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் யோசிக்கும். இஃப் யூ ஆர் வாட்சிங் வீடியோஸ் லைக் ப்ராங்க் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் பார்க்குறீங்க, ரேண்டமாக ரோட்டில் பார்க்குறீங்கன்னா, ப்ரோ ஹாய் ப்ரோ, உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ, ஐ லவ் இட் அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ ப்ரோ, சூப்பர், ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. தட்ஸ் இட். அவனுக்கு சூப்பர் யூஸ். ஹி காட் அட்டென்ஷன், ஹி காட் மணி, ஹி காட் ஃபேம். ஒரு 10 பேர் முன்னாடி ஹி காட் அ செல்ஃபி, லைக் அவங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, இவன் யாருன்னு சொல்லி எனக்கு க்யூரியாசிட்டி. ஹி காட் எவ்ரி திங். உனக்கு என்ன கிடச்சிது? அவங்ககிட்டேருந்து ஒரு செல்ஃபி வச்சுட்டு என்ன பண்ண போகிற? யூ ஹேவன்ட் லேர்ன்ட் எனி திங். யூ கேவ் யுவர் டைம், யுவர் அட்டென்ஷன், எவ்ரி திங் டு ஹிம் அண்ட் யூ ஹேவன்ட் லேர்ன் எனி திங். உட்காந்து என்கிட்ட செல்ஃபி இருக்குடா அப்படின்றது, செல்ஃபி வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்? இந்த சைடு பாருங்கள். நான் இப்போது ராகுல் என் யூடியூபர் இருக்கால, அவரை பார்த்தேன்னா ஐ வில் கோ அண்ட் டாக் லைக், உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து என்னோட மைண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு, ஐ ரியலி லவ்ட் இட் அப்படின்னு சொன்னால், he got my attention, he got money from that, he got my opinion from it, he got everything. ஓகேங்களா? செல்ஃபி எடுத்த மாதிரி.
And I learned from him and I started to work on myself and I started to take action. I started to make money and I also got something and he also got something. இதுல இருந்து யூஸ் இருக்கு. அது அவன் போய் சாப்பிட்ட வீடியோஸ் பார்க்கறதுல என்ன இருக்கு, அவன் ஒரு கிழவனை வந்து ப்ராங்க் பண்றதுல என்ன ஹாப்பி இருக்குன்னு தெரியல. நான் சிரிக்கணும் அப்படின்றது. இட்ஸ் நாட் டைம் டு லாவ். யூ லாவ்ட் வென் யூ ஆர் சில்ட்ரன். நவ் இட்ஸ் டைம் டு ஏர்ன். ஸ்டார்ட் ஏர்னிங். இந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஸ்டாப் வாட்சிங் பிஎஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். எவனுமே இந்த உலகத்தில் எவனுமே வந்து உங்களை ஹெல்ப் பண்ண போகிறது. யூ ஆர் த ஒன்லி ஒன் யூ ஆர் கோயிங் டு சேவ் யுவர் செல்ஃப். ஸோ உங்கள் டைமை வந்து வைஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றது அனலைஸ் பண்ணுங்கள். புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். நாலேஜ்லேருந்து வேல்யூஸ் உருவாக்குங்க. வேல்யூஸ்லேருந்து மணி உருவாக்குங்க. மணிலேருந்து டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யூர் லவ்ட் ஒன்ஸ். தட் கிவ்ஸ் ஹாப்பினஸ் ப்ரோ. உட்காந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு சிரிக்கிறதுல தேர் இஸ் நத்திங். சம்டைம்ஸ் வீக்லி 2 to 3 times நான் பார்க்கணும்னு நினச்சின்னா பார்க்கலாம். பட் ஐ சஜஸ்ட் யூ டு டூ திஸ். டோன்ட் திங்க் லைக் 99% of the people. Don't eat like 99% of the people. Don't act like 99% of the people. Don't ever do like 99% of the people. They are 99. You are the one. I know you are the one. Just act like you are the one. நான் என்னோட சஜஷன் சொல்லணும்னு தான் நினச்சேன். If you want to watch, just watch. See, பார்க்காம நான் வந்து வேற பார்த்து இது பண்ணேன்னா இஃப் யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல்னா ஐ டோன்ட் நோ. பட் அது பார்க்குறதால ஐ கேன் கேரண்டி யூ ஓன்ட் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம். அன்டில் தென் பாய். செஸ்.